நம்ம பார்க்க போகிறது ஒரு மாலிகுல் வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குன்னா எந்தெந்த ரூல்ஸ் அது ஃபாலோ பண்ணணும், வாட் ஆர் த கிரைட்டீரியா இட் ஷுட் பொசஸ். சரிங்களா? ஸோ மாலிகுல் டு பி எ ஜெனட்டிக் மெட்டீரியல் சர்டன் கிரைட்டீரியாஸ் ஆர் ஃபாலோட். ஸோ அந்த சர்டன் கிரைட்டீரியாஸ் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இட் ஷுட் ஏபிள் டு ரெப்ளிகேட்ஸ் இட்ஸ் ஓன் காப்பி. அந்த மாலிகுல் வந்து அதாலே ரெப்ளிகேஷன் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா தட் மாலிகுல்ஸ் ஆர் ஏபிள் டு ரெப்ளிகேட்ஸ் its own replica. The DNA and RNA are possessing the ability to replicate its own replica. சரிங்களா? அதால வந்து ரெப்ளிகேஷன் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் அப்போ டிஎன்ஏ நமக்கு தெரியும், டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட்ஸ் இட்ஸ் ஓன் டிஎன்ஏ, தென் இட் அண்டர்கோஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் எம்ஆர்என்ஏ இருக்கு, எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. தென் எம்ஆர்என்ஏ இஸ் அண்டர்கோஸ் த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் டு மேக் அ புரோட்டீன் சிந்தசிஸ். இதுதான் வந்து ப்ராசஸ். This is we call it central dogma of the molecular inheritance innuvaanga. So central dogma of the molecular inheritance na Francis and Francis Frederick என்றவர் தான் நமக்கு இந்த central dogma of the inheritance, molecular inheritance ப்ரொபோஸ் பண்ணாரு. ஸோ அது அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎன்ஏ வந்து ஃபர்ஸ்ட் அதையே ரெப்ளிகேட் பண்ணிக்குது. Okay, it undergoes the replication process, make many copies. Then afterwards this DNA, replicated DNA, they changed into mRNA. mRNA என்றது ஒரு கோட் வேர்டில் இருக்கும். சரிங்களா? எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு கோடாக எடுத்துகிட்டு போகும் mRNA. ஸோ தட்ஸ் மெசஞ்சர் RNA. ஸோ இந்த மெசஞ்சர் RNA எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலிமா ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து அடுத்து என்ன நடக்குன்னா, டிரான்ஸ்லேஷன் இன்னும் ஒரு ப்ராசஸ். இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா mRNA is decoded. mRNA is decoded into information in the form of the amino acids. Then these amino acids are joined together to form protein. அப்போ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் என்ன நடக்குன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த ஆர்என்ஏவுக்கு இது சூட்டபிள் ஆகும்? எப்படி சார் இந்த ஆர்என்ஏ வந்து உங்களுக்கு அதே ரெப்ளிகேட் பண்ண முடியும்? டிஎன்ஏக்கு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதனால் ரெப்ளிகேட் பண்ணுது. பட் ஆர்என்ஏக்கு எப்படி சார் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும்? ஸோ அதை எப்படி ரெப்ளிகேட் பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஆர்என்ஏன்றது உங்களுக்கு ஆர்என்ஏ வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற என்சைம் மூலமா டிஎன்ஏவாக மாறுது. அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்து தென் தே மேக்ஸ் த வைரல் டிஎன்ஏ. அப்போ இந்த வைரல் டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகும். எம்ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகி வைரல் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அப்போ ஆர்என்ஏ இஸ் கம்மிங் ரிவர்ஸ்லி. ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏ டு டிஎன்ஏ என்ற ரிவர்ஸ் கேட்டகரியை ஃபாலோ பண்ணுறதால அது வந்து நம்ம ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலயமா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வைரல் புரோட்டீனை உருவாக்கும். புரியுதுங்களா? அப்போ the reverse, the RNA is converted into DNA with the help of the reverse transcriptase enzymes. Reverse transcriptase enzyme. I hope so you are understanding. சரிங்களா? அடுத்தது பாருங்க. So, அப்போ ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் they are able to replicate its own replica. அதனால this is one of the criteria of the molecule should be a genetic materials. அந்த molecule ஒரு genetic material இருக்குன்னா first criteria என்றது it should be able to replicate itself. அதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிள். உங்களுக்கு வந்து கெமிக்கலாகவும் ஐ மீன்ஸ் கெமிக்கலியும் ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிளாக இருக்கணும். நம்ம டிஎன்ஏவை எடுத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நம்ம செப்பரேட் பண்ணாலும் அது வந்து ரீஅனில் ஆகும். செப்பரேட் பண்ணாலும் ரீஅனில் ஆகும் அண்டர் த ஆப்டிமம் டெம்பரேச்சர் as well as under the favorable conditions. சரிங்களா? ஸோ இது அது ஸ்டேபிள். அப்போ ஆர்என்ஏவை கம்பேர் பண்ணும்போது ஆர்என்ஏ கூட கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது ஸ்ட்ரக்சரலி. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிக்கலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவில் வந்து அந்த ரிபோஸ் சுகர் இருக்குங்களா, எவ்ரி நியூக்ளியோடைடில் ரிபோஸ் சுகரில் செகண்ட் பொசிஷனில், அதாவது செகண்ட் கார்பனில் எக்ஸ்ட்ரா OH குரூப் ஆட் ஆகிருக்கும். ரிபோஸ் எவ்ரி நியூக்ளியோடைடில் ரிபோஸ் சுகரில் செகண்ட் கார்பனில் எக்ஸ்ட்ரா OH குரூப் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா OH குரூப் ஆட் ஆகிறதால இந்த ஆர்என்ஏ வந்து உங்களுக்கு வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ஸில் வந்துடும், ரியாக்டிவ் கண்டிஷனில் வந்துடும். ஸோ அப்போ ரியாக்டிவ் கண்டிஷனில் வரும்போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஸோ தே ஆர் அன்ஸ்டேபிள் அண்ட் ரியாக்டிவ், ஈஸிலி தே மே அண்டர்கோ எனி சேஞ்சஸ். அப்போ அது
ஸ்டெபிலிட்டியில் இல்லை, RNA வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை. அப்போ thereby compared to the RNA, DNA having the more stable condition chemically as well as structurally. And the third பார்த்தீங்கன்னா it should be able to undergo slow mutation in சொல்லுவாங்க. What is slow mutation? அப்போ slow mutation அதாவது slow changes நடக்கணும், ஸ்லோ சேஞ்சஸ் நடக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்லோ சேஞ்சஸ் RNA வந்து ரியாக்டிவ் சப்ஸ்டேஷனாக இருக்கிறதால அது வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷன் நடந்து நிறையா மியூட்டேஷன், ஃபாஸ்ட் மியூட்டேஷன் நடக்கும். பட் டிஎன்ஏவில் அப்படி கிடையாது. டிஎன்ஏ வந்து ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது, ஸ்ட்ரக்சரலி கெமிக்கலி ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்கிறதால சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் வெரி ஸ்லோலி. அதாவது அந்த நைட்ரஜன் பேஸ் பேர் அதில் தான் அந்த சேஞ்சஸ் வந்து நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அது வந்து மியூட்டேஷன் பற்றி நாம் அடுத்து அந்த டாபிக் வரும்போது பார்க்கலாம். எத்தனை வாட் இஸ் மியூட்டேஷன், how many types of mutations, okay, what happens after the mutations, அது எல்லாமே. மியூட்டேஷன்ஸ் வந்து டிஎன்ஏ பேஸ் பேரில் நடந்துச்சுன்னா RNA வந்து ஒரு எக்ஸ்ட்ரா OH குரூப் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக ரியாக்ட் ஆகி மியூட்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். பட் டிஎன்ஏவில் அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி, கெமிக்கலி அண்டு ஸ்ட்ரக்சரலி ஸ்டெபிலிட்டி இருக்கிறதால மியூட்டேஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அது கூட அந்த வாட் வி கால் இட் நைட்ரஜன் பேஸ் பேரில் தான் கொஞ்சம் கொஞ்சம் மியூட்டேஷன் லைக் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ், சரிங்களா? ஸோ அப்படி ஒரு மியூட்டேஷன் நடந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் அந்த கோடிங்கை வந்து மாற்றிடும். அப்போ அந்த பேஸ் பேர் நைட்ரஜன் பேஸ் பேர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, ஐ மீன்ஸ் நைட்ரஜன் பேஸில் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த கோடிங்குடைய இன்ஃபர்மேஷன் மாறிடும். அப்போ அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஆல்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது கண்டினியூட்டியாக உங்களுக்கு ஜாயின் ஆயிடுச்சுன்னா வேற ஒரு விதமான புரோட்டீனை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? இதுதான் அதனுடைய. அப்போ கிரைட்டீரியா நீங்க பார்க்கும்போது இட் ஷுட் ஏபிள் டு அண்டர்கோ ஸ்லோ மியூட்டேஷன். இந்த ஸ்லோ மியூட்டேஷன் போனால் மட்டும்தான் அந்த வந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா ஃபாஸ்ட் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக அதனுடைய நேச்சர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் able to express itself in the form of Mendelian character. நம்ம மெண்டலியன் கேரக்டர் படிச்சிருப்போம், சரிங்களா? அப்போ ஒரு டாமினன்ட் ட்ரேட்டும் ஒரு ஃபேக்டர் ரிசசிவ் ட்ரேட்டும் கம்பைன் பண்ணும்போது அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் நமக்கு வந்து டாமினன்ட் ட்ரேட் மட்டும்தான் அப்பியர் ஆகுது, ரிசசிவ் ட்ரேட் வரல. அதையே திரும்பி நாம் ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்போது செகண்ட் ஜென்ரேஷனில் நமக்கு டாமினன்ட் ட்ரேட்டும் வருது, ரிசசிவ் ட்ரேட்டும் வருது. இதை கொண்டு வரவர் யாருன்னா ஃபேக்டர்னு சொல்லிட்டாரு மெண்டல். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டிஎன்ஏ அந்த ஜெனடிக் மெட்டீரியல் நிறைய ப்ரூஃப் பண்ணி தான் நம்ம டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் சொல்றோம், சரிங்களா? அப்போ இந்த ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வந்து ஸ்டோரிங் தி இன்ஃபர்மேஷன். அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி, கெமிக்கலி ஸ்டெபிலிட்டி இருக்கிறதால இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ அது ஸ்டோர் பண்ணி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் ஈஸியாக அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. பட் RNA உடைய வேலை என்னன்னா மேக்ஸிமம் இட் ஆக்ட் அஸ் அ மெசஞ்சர். அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை கோடிங் ஃபார்மில் எடுத்துகிட்டு போகிறது தான் RNA உடைய வேலை. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA, அதாவது ஜென்ரலாக 2 டைப்ஸ் இருக்கு RNA. ஜெனடிக் மெட்டீரியல் RNA, இட் பிளே 2 ரோல்ஸ், ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் நான் ஜெனடிக் மெட்டீரியல், இன்ஹெரிட்டன்ஸ், நான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல் இதில் இருக்குன்னா ரெட்ரோவைரஸில் தான். RNA வந்து ரெட்ரோவைரஸில் அஸ் ஜெனடிக் மெட்டீரியலாக செயல்படுது. பட் எக்ஸாம்பிள் TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸ், அப்புறம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா, swine flu, all these things they are possessing genetic material as RNA. But in case of non genetic material பாத்தீங்கன்னா it is in different form, mRNA, tRNA, rRNA ன்னு இருக்கும். ஸோ இந்த mRNA இதனுடைய ப்ரொபோர்ஷன்ஸ் எப்படி, பெர்சன்டேஜ் லெவல் எப்படி இருக்குன்னா mRNA வந்து 3.5 தான் இருக்கும், சரிங்களா? tRNAன்றது உங்களுக்கு 15% இருக்கும், rRNA வந்து 80% இருக்குது. ஸோ இப்போ இது அதிக அபண்டண்டாக இருக்கிற RNA எதுன்னா rRNA, கொஞ்சமாக இருக்கிற RNA எதுன்னா உங்களுக்கு mRNA. அது percentageல குறைவா இருந்தாலும் it is playing a major role in the process of protein synthesis. So mRNA contain the genetic information in the form of code word. That's why we call it messenger RNA. So DNA is changed into mRNA and coding letters are there in the mRNA. Then it's decoded into protein synthesis, சரிங்களா? So mRNA இத ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் கொடுத்தவர் யாருன்னா ஜாக்கப் மொனாட் என்றவர் தான் அந்த டேர்ம்
கொடுத்தாரு. ஸோ இந்த mRNA வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனில் எடுத்துகிட்டு போயிடும், டீகோடிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா tRNA. இந்த tRNAன்றது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ இது வந்து அக்செப்டார் ஆர்என்ஏன்னு சொல்லலாம், இல்லைனா சொலிபிள் ஆர்என்ஏன்னு சொல்லலாம். ஹோலே என்றவர் தான் உங்களுக்கு அந்த அலனைன் tRNA வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றாரு, கிளாவர் மாடல்ஸ் ஆஃப் tRNA. அது 2 டைமென்ஷன். அப்போ 3 டைமென்ஷன் எப்படி இருக்குன்னா எல் ஷேப்ல இருக்கும். Got it? ஸோ அடுத்தது rRNA. rRNAன்றது உங்களுக்கு ரிபோசோமல் RNA. இந்த ரிபோசோமல் RNA தான் உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுது. அப்போ ரிபோசோம் இஸ் த பிளேஸ் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ இந்த mRNA அந்த RNA வந்து ரிபோசோம் கூட போயிட்டு அட்டாச் ஆகி தென் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும். அதனால வந்து அது ரிபோசோமல் rRNAன்னு சொல்கிறோம். அப்போ RNA வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது. We will be explaining the next modules and the RNA world under the topic RNA world. Thank you so much. Have a nice day.